உங்களுடைய டிஜிட்டல் யூரோபி வாலெட் மூலமா நீங்க ரெடீம் பண்ணணும்னு நினைக்கும்போது, இல்ல வந்து யாருக்காவது ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைக்கும்போது, இல்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து லாக் அவுட் ஆகுது, இல்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணும்போது இந்த மாரி எரர் வருது அப்படின்னா, இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரெசல்யூஷன் எப்படி பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். இப்ப எனக்கு பாருங்க எஸ் பேங்கோட டிஜிட்டல் யூரோபி வாலெட் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். இத ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த அப்ளிகேஷன் தான். இப்ப நான் ரெடீம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் லாக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன், ஆப் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு மறுபடியும் வந்து ரீஇன்ஸ்டால் பண்ணலாம்னு ட்ரை பண்ணும்போது, இந்த மாரி எரர் வந்து வந்துருச்சு. இப்ப நம்ம வந்து ஓகே குடுத்துக்கலாம். இப்ப அகைன் வந்துட்டு நம்ம பேக் போய்க்கலாம். இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து நான் சொல்ற மெத்தட்லாம் நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்க. இது எதுலயுமே வந்து உங்களுடைய ப்ராப்ளம் வந்து ரிசால்வ் ஆகல அப்படின்னா, பேங்க் வொர்க்கிங் டேஸ்ல கண்டிப்பா வந்து ரிசால்வ் ஆகும். இப்ப இந்த மாரி உங்களுடைய டிஜிட்டல் யூரோபி வாலெட் ஆப் மேல வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல சின்னதா டாட் மாரி இருக்குல்ல, அந்த டாட் மேல வச்சு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்தீங்கன்னா, ஸ்டோரேஜ்ன்னு இருக்கும். இந்த ஸ்டோரேஜ் மேல வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கிளியர் கேட்ச்ன்னு இருக்கும். இத வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. கிளியர் பண்ணிட்டு கிளியர் டேட்டான்னு இருக்கும். இதையுமே வந்து கிளியர் பண்ணிட்டு ஓகே குடுத்துருங்க. ஓகே. இது வந்து ஃபர்ஸ்ட்டு மெத்தடு. இந்த மாரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பேக் வந்துருங்க. இப்போ வந்து கம்ப்ளீட்டா வந்து உங்களுடைய ஆப் போயிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஓகே. அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களுடைய ஃபோனோட சாஃப்ட்வேர் வந்து அப்டேட் பண்ணுங்க. சரிங்களா? இப்போ நம்ம வந்து இந்த ஆப்ப வந்து கம்ப்ளீட்டா அன்இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ வந்து மேல செட்டிங்ஸ் மேல வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே கீழ அப்படியே லாஸ்ட்டுக்கு வந்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் அப்டேட்ன்னு இருக்கும். இது மேல வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால்ன்னு இருக்குல்ல, இது மேல வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இன்ஸ்டால் நவ் அப்படின்றது மேல வச்சு கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்க. இப்போ இது எல்லாமே பண்ணி மறுபடியும் வந்து உங்களுடைய எஸ் பேங்கோட ஃபர்ஸ்ட் வந்து சாஃப்ட்வேர் வந்து அப்டேட் பண்ணிக்கணும். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ப்ளே ஸ்டோர் வந்துருங்க. ப்ளே ஸ்டோர் வந்துட்டு இதில் வந்து எஸ் பேங்க் டிஜிட்டல் யூரோபி வாலெட்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு இந்த இடத்துல இன்ஸ்டால் இருக்கும். இன்ஸ்டால் வந்து அகைன் வந்து ரீஇன்ஸ்டால் பண்ணணும். சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இங்கே வந்து இன்ஸ்டால் பண்ணணும். சரிங்களா? இன்ஸ்டால் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. இதில் எதுலையுமே வந்து ஒர்க் ஆகல அப்படின்னா, உங்களுக்கு உங்களோட மொபைல் ஏதாவது வைரஸ் இருக்கு, இல்ல ஏதாவது உங்களோட ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் வந்து இந்த ஆப்பை வந்து ஒர்க் பண்ண விடலை அப்படின்னா கூட இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ப்ராப்ளம் வரும். அந்த மாதிரி ரெடீம் பண்ணும்போது வந்து ப்ராப்ளம் வரும். யாருக்காவது ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது கூட உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். ஸோ இந்த மாதிரி வந்து நான் சொன்ன மெத்தட்லாம் வந்து ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணியும் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் ரிசால்வ் ஆகலை அப்படின்னா, இப்போ நம்ம வந்து என்டர் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அலோவ் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி டேர்ம்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாத்தையும் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிவிட்டு அக்செப்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஸ்டார்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், சிபிடிசி ஆப் இன்டு த பேக்ரவுண்ட் டூரிங் த யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம வந்து இந்த ஆப் வச்சுக்கிட்டே பக்கத்தில் இந்த மாதிரி சின்னதாக நிறைய அப்ளிகேஷன்லாம் வச்சுருப்போம்ல, இந்த மாதிரி வந்து மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் வந்து பேக்ரவுண்டில் ரன் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம இதெல்லாம் வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கேன்சல் பண்ணிவிட்டு இந்த ஒரே ஒரு அப்ளிகேஷன் மட்டும்தான் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணணும். ஓகே. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து சிம் ஒன் கொடுத்துக்கலாம். என்னோட பேங்க்கில் கொடுத்து சிம் கார்டு வந்து சூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ப்ளீஸ் வெயிட்னு வருது. இந்த மாதிரி வந்து எரர் வரும்போது இவ்வளோலாம் பண்ணியும் உங்களுக்கு வந்து எரர் வருது அப்படின்னா, பேங்க் ஒர்க்கிங் டேஸில் தான் நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும். இது வந்து லேட் நைட்டு. ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா டைம் பாருங்கள் 11:30 ஆகுது. ஸோ இந்த மாதிரி லேட் நைட்டில் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து வரும். நீங்கள் டே டைமில் ட்ரை பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக வந்து எல்லா அப்ளிகேஷனும் இது எஸ் பேங்க் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். நீங்கள் வந்து பஞ்சாப் நேஷனலாக இருக்கலாம், இல்லை கோடாக் மஹேந்திரா, ஸ்டேட் பேங்க், ஐசிஐசிஐ, ஆக்சிஸ் பேங்க், ஹெச்டிஎஃப்சி, இந்த பேங்க்கில் எல்லாத்துலேயுமே வந்து டிஜிட்டல் யூரோபி வாலெட் வந்து இருக்குது. ஸோ எல்லா பேங்க்லேயுமே சேம் ப்ரொசீஜர் தான். நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள், டெஃபினட்டாக வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதனால் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது நீங்கள் வந்து டென்ஷன் ஆக தேவையில்ல. நீங்கள் ஜஸ்ட்டு வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு மார்னிங் டே டைம் முடியும் வெயிட் பண்ணுங்கள். அதே வந்து சண்டேவில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா, நீங்கள் மண்டே முடியும் வந்து வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபெயில்டுன்னு வந்துருச்சு. ஆக்சுவலாக இது எல்லாமே எஸ்எம்எஸ் மூலமாக தான் நடக்கும். இப்போ நான் வந்து என்னோட எஸ்எம்எஸ் மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கிறேன். இப்படி தான் வந்து உங்களுடைய டிஜிட்டல் யூரோபி வாலெட் வந்து ரெஜிஸ்டர் ஆகும். இந்த மாதிரி வந்து ஒரு மெசேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து இந்த ஆப் வந்து சென்ட் பண்ணும் பேங்க்குக்கு. இப்போ பாருங்கள் டைம் 23:32 காமிக்குது. டைம் பாருங்கள் 23:33. 1 மினிட்க்கு முன்னாடி நம்ம ட்ரை பண்ணது. இந்த மாதிரி வந்து ஒரு கோட் மாதிரி வரும். இந்த கோடு வந்து பேங்க்குக்கு போகும்போது அந்த கோடு வந்து பேங்க் அக்செப்ட் பண்ணி இந்த ஆப்பை வந்து ஒர்க் பண்ண வழிவிடணும். அப்படி கொடுக்கல, அலோவ் பண்ணலை அப்படின்னா இந்த மாதிரி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது எரர் வந்து வரும். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறந்துடாம இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.